ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம மசாலா தோசை செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். மசாலா தோசைக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிருந்தோம் அதுக்கப்புறம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க எடுத்து போட்டு வதக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு வரக்குள்ளே நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து திரண்டு வர மாதிரி கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில் கொதிக்கிட்டோம். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க, 1/4 கிளாஸ் தண்ணி போதும். நல்லா கெட்டினாக வரணும். இதுதான் மசாலா. அதுக்கப்புறம் தோசைக்கு சட்னி செய்யணும். கார சட்னி, ஒரு பாதி கார சட்னி, ஒரு பாதி இந்த மசாலா வைக்கணும். ஒரு பாதி கார சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, வரமிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து ஆற வச்சுடுங்க. ஆற வச்சு அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சட்னியை பாருங்கள், இந்த சட்னியை அரைச்சிட்டு வரணும். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. மசாலா தோசைக்கு இதுதான் தேவையான பொருள். பார்த்திங்கன்னா அழகாக ரவுண்டாக தோசை நல்லா கொஞ்சம் மொத்தமாக ஊற்றாதீங்க, மெலிசாக ஊற்றுங்க. மெலிசாக ஊற்றுனா தான் திருப்பி போட மாட்டோம். நம்ம தோசையை ஒரு பக்கம் மட்டும்தான் வேகும். அதனால் அந்த தோசையில் லைட்டாக நெய்யோ எண்ணெயோ ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டு பாதி கார சட்னி போட்டுக்கோங்க. பாதி இந்த நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா. கொஞ்சம் வெங்காயம் நல்லா தாராளமாக இருக்கணும். வெங்காயம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, அவ்வளோதான். இதை போட்டு பாதி உருளைக்கிழங்கு நல்லா தின்னா வைங்க. ஒரு பாதி சட்னி வச்சு நல்லா இந்த ஒரு சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு மேலே பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கிறது. நல்லா செவக்க வேக விட்டு அப்படியே மடித்து எடுத்தால் மசால் தோசை ரெடி. கிராமத்து சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கிராமத்து ஸ்டைலில் என்னென்ன உணவு இருக்கோ, நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான உணவாக போடுவேன். எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள்.